நெல்லை மாவட்டம் முக்கூடல் அருகே போலீஸ்காரர் வீட்டில் மர்ம கும்பல் வன்முறையில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. வடக்கு அரியநாயகிபுரத்தை சேர்ந்த செல்வகுமரேசன் நக்சல் தடுப்பு பிரிவில் காவலராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் இருசக்கர வாகனத்தில் அரிவாளுடன் சென்ற மர்ம கும்பல் வீட்டில் இருந்த கார், வீட்டின் கண்ணாடிகள் உள்ளிட்டவற்றை அரிவாளால் வெட்டி சேதப்படுத்தியதுடன் கொலை மிரட்டல் விடுத்தது. முப்புடாதி என்பவர் தனது நண்பர்களுடன் இணைந்து இந்த செயலில் ஈடுபட்டது தெரியவந்ததை அடுத்து அவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே மருத்துவர் வீட்டின் கதவை உடைத்து 57 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது. விவேகானந்தா கார்டன் பகுதியில் வசிக்கும் எலும்பு முறிவு மருத்துவர் யுவராஜ் குடும்பத்தினருடன் வெளியூர் சென்றிருந்தார். இந்நிலையில் வீடு திரும்பியபோது கதவு உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். படுக்கை அறையில் அலமாரியில் வைக்கப்பட்டிருந்த 57 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளை போனதாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் பல்லங்கவுண்டம்பாளையத்தில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் உயிரிழந்த 3 மாணவர்களின் குடும்பத்தினரிடம் 3 லட்சம் ரூபாய் நிவாரண நிதிக்கான காசோலையை அமைச்சர் சாமிநாதன் நேரில் சென்று வழங்கினார். கடந்த 6ஆம் தேதி நிகழ்ந்த விபத்தில் 3 மாணவர்கள் உயிரிழந்த நிலையில் மாணவர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரண நிதியாக 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்தார். இந்நிலையில் உயிரிழந்த மாணவர்களின் இல்லத்திற்கு நேரில் சென்ற அமைச்சர் மு. சுவாமிநாதன் அவர்களது குடும்பத்தினரிடம் 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கி ஆறுதல் தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.